சின்ன மருமகள்லாம் அடுத்து நடக்க போகுதுன்னு வாங்க நம்ம சேனலுக்குள்ளே போய் பார்க்கலாம். தமிழ் செல்வி மேலே கொஞ்ச நாளும் நம்ம சேது நம்பிக்கை வச்சிருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். உங்கள் வீடியோக்கு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட தமிழ் செல்வி அதாவது தமிழ் செல்வி எல்லாரும் வீட்டில் பிடிச்சி திட்டிகிட்டு இருக்காங்க. உன்னால தாண்டி ராஜாங்கம் ஜெயிலுக்கு போயிட்டாரு அப்படின்னு நம்ம ஈஸ்வரி எல்லாரும் கொண்டும் பேசிகிட்டே இருக்காங்க. அப்போ இன்னொரு பக்கத்தில் போலீஸ் ஸ்டேஷனில் நம்மளோட சேது கடந்து கத்துறாரு. அப்போ போலீஸ்காரங்க சொல்கிறாங்க, உங்கள் அப்பாவை கொஞ்சம் சாட்சி ஸ்ட்ராங் ஆயிடுச்சு, இனிமேல் உங்கள் அப்பா வெளியில் வர்றது ரொம்ப கஷ்டம், உங்கள் அப்பா நிரந்தரமாக ஜெயிலில் தான் இருக்க போகிறாரு அப்படின்னு புதுசாக வர போலீஸ்கார் சொல்லிடுறாங்க. அப்போ அதை கேட்ட நம்ம சேதுவுக்கு ரொம்ப மன உளைச்சல் ஆயிடுது. இது கருப்பு வாப்பா போய் வைக்கல பார்க்கலாம் வா சேது அப்படின்னு கூட்டிகிட்டு வந்துடுறாரு. இங்கே வீட்டுக்கு வந்தால் யார் நம்பாட்டாலும் என் புருஷன் என்ன நம்புவார் அப்படின்னு தமிழ்செல்வி சேதுவை பார்த்து சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்போ சேதுவும் வீட்டுக்கு வந்துடுறாரு. அப்போ தமிழ்செல்வி என்னங்க என்னாச்சு மாமா என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது, நிறுத்தடி, உன்னால தான் எங்கள் அப்பாவுக்கு அந்த நிலைமை, நீ உன்னோட வாழ்ந்தது போதும், நீ என் அப்பாவுக்கு என் அப்பாவோட சாம்ராஜ்யத்தை அழிச்சிட்ட, நீ இந்த வீட்டில் இடம் இல்லை, வெளியில் போ அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போ நம்ம தமிழ்செல்விக்கு அதிர்ச்சி ஆயிடுது. அப்போ நம்ம எவ்வளோ நம்பணும், நம்மளை நம்புவார் நம்பணும்ல, இப்போ மறுபடியும் இப்படி சொல்கிறாங்களே அப்படின்ட்டு போதுண்டா